ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயில் சித்திரை திருநாள் விழா கோலாகலமாக நடைபெற்ற தீர்த்தவாரி. சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் திருப்படி பூஜை. ஏராளமான பக்தர்கள் படிப்பூஜை செய்து வழிபாடு. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் சித்திரை மாத பிறப்பு பூஜைகள். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ வரதராஜர். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் தமிழ் புத்தாண்டு விழா. தங்கக்கவச அலங்காரத்துடன் காட்சி தந்த அஞ்சனை மைந்தன். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம். வடம் பிடித்து இழுத்து அம்மனை தரிசித்த லட்சக்கணக்கான பக்தர்கள். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. பிரம்மாண்ட திருக்குளத்துடன் அமையப்பெற்ற குடைவரை கோயிலில் வெள்ளி மூஷிகன் மீது உற்சவர் விநாயகரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். கணநாதனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அருகம்புல் வைத்து அலங்கரித்திருந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே ஆலயத்திற்கு வருகை தந்து உற்சவரையும் மூலவரையும் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு ஈசனின் பிரதிநிதியான அஸ்திரதேவரையும் விநாயகரின் பிரதிநிதியான அங்குசதேவரையும் வெள்ளி பல்லாக்கில் எழுந்தருளச் செய்து ஆலயத்திலிருந்து குளத்து படித்துறைக்கு சுமந்து வந்தனர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி இருக்க மேடை மீது அஸ்திரதேவரையும் அங்குசதேவரையும் எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து குளத்து நீரில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவமும் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் மகா கற்பூர அரத்தி காண்பித்தனர். இதையடுத்து திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அஸ்திரதேவரையும் அங்குசதேவரையும் மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். கும்பகோணம் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் 40வது தமிழ் வருட பிறப்பான பராபவ ஆண்டை முன்னிட்டு படிப்பூஜை விழா நடைபெற்றது. கோயிலில் நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்கியபடி இருக்க பன்னிரு திருமுறையை அலங்கரித்து வைத்து பிரதான திருவிளக்கில் தீபம் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் மகா கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 60 தமிழ் வருட தேவதைகள் படிக்கட்டுகளாக அமையப்பெற்ற படிகளில் தேங்காய் பழங்கள் நிவேதித்து பஞ்சமுக விளக்குகளில் தீபங்களை ஏற்றி வைத்தனர். ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாடியபடி இருக்க பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்ப பராபவ படிக்கட்டிற்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனுக்கு காவடிகளை சமர்ப்பித்ததும் மூலவரை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோயிலில் தமிழ் வருட துவக்கத்தை முன்னிட்டு பஞ்சாங்க வாசிப்பு நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் சம்பந்த விநாயகருக்கு தங்க கவசம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கணநாதன் முன்பு திருக்கணித பஞ்சாங்கத்தை வைத்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை செய்ததும் மகா கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பராபவ வருடத்திற்கான பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து ஆலய ஊழியர்கள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோருக்கு பஞ்சாங்க புத்தகம் விநியோகிக்கப்பட்டது. 108 திவ்யதேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் சித்திரை மாத துவக்கத்தையொட்டி உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். நேற்று மாலை கோயில் குதிரை முன்னே செல்ல பண்டிதர்கள் பாராயணம் செய்தவாறு பின்தொடர நாதஸ்வரம் இளதாளங்களுடன் 2 குடைகள் பிடித்தபடி தங்க கேடயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜரை எழுந்தருளச் செய்து வீதி உலா வந்தனர். சர்வலங்காரத்தோடு உற்சவ மூர்த்திகள் திருக்காட்சி தந்தருள வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர அரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். 2 குடை சேவையோடு மாடவீதியில் உலா வந்த உற்சவ மூர்த்திகளை திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. நேற்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டதும் அஞ்சனை மைந்தனுக்கு 1008 வடைமாலைகளை சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். ராமதூதனுக்கு எண்ணெய் காப்புடன் 1008 லிட்டர் பால் மற்றும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது.
நாதஸ்வரம் எழுத்தாளம் முழக்கத்துடன் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனுக்கு 100 கிலோ எடையிலான பலவண்ண நறுமண மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகமும் நடத்தினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசிக்க மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தங்கக்கவச அலங்காரத்துடன் காட்சி தர நாமார்ச்சனையுடன் கற்பூர அரத்தி சமர்ப்பித்தனர். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேரோட்ட விழா லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் மாட வீதிகளில் உள்ள மண்டப படிகளில் செங்குதிரை வாகனத்தில் உற்சவர் அருள்மிகு மாரியம்மன் எழுந்தருள அப்பகுதி மக்கள் அம்மனுக்கு பூஜைகள் செய்து மலர் மாலைகள் சூட்டி வழிபட்டனர். பிறகு அம்பிகையை சுமந்து கொண்டு பல்வேறு மண்டகப்படிகளை அடைந்தனர். புதுப்பட்டுச் சேலை கட்டிக்கொண்டு சர்வாபரண பூஷிதையாகவும் கையில் வில் அஸ்திரம் ஏந்தி வாளுடன் திருக்காட்சி தந்த அம்மனுக்கு பக்தர்கள் கற்பூர அரத்தி காட்டி வழிபட்டனர். இதேபோல் இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல பல்வேறு பகுதிகள் வழியாக வலம் வந்து மண்டகப்படிகளில் பூஜைகளை ஏற்று கோயிலை அடைந்தார் உற்சவர் அருள்மிகு மாரியம்மன். பிறகு தேரோட்டத்தை முன்னிட்டு நேற்று காலை ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே வந்த உற்சவர் அம்மனுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து கையில் கோலக்கிளி தந்து அலங்காரம் செய்திருந்தனர். பிரகாரங்கள் வழியாக வலம் வந்து தேரடியை உற்சவர் அம்மன் அடைந்ததும் அங்கு வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு 2 குதிரைகள் பூட்டப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் குலுவிருக்கச் செய்தனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. திரும்பும் திசையெல்லாம் மனித தலைகள் காட்சி தர பக்தர்கள் நடுவே அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் எழுந்தருளிய பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வர தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஈச்சமலையில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோயிலில் ஹோமம் வளர்த்து ஆறுமுகநாதனுக்கு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. முன்னதாக கோயில் வளாகத்தில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த மகாகுண்டத்தில் ஹோமம் வளர்த்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ சண்முகநாதனுக்கு அபிஷேகத்தை துவக்கினர். 6 முகங்களும் 12 கரங்களில் ஆயுதங்களும் ஏந்தி அபயமும் வரதமும் காட்டியபடி வெற்றி வடிவேலும் சேவற்கொடியும் தாங்கியவாறு நின்றருளிய அழகனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகம் நிறைவு செய்யப்பட்டது. பின்னர் பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து இசை வாத்தியங்கள் முழங்க தீப ஆரத்திகளும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே கொல்லங்குடி கிராமத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மன் கோவில் பங்குனி சுவாதி பெருவிழாவின் ஒரு பகுதியாக சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதை முன்னிட்டு கோயில் மண்டபத்தில் உற்சவர் விநாயகப் பெருமானை சிறப்பு அலங்காரத்துடன் சப்பரத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவர் அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மனையும் பட்டுச்சேலை கட்டி மலர் மாலைகள் அணிவித்து தனி சப்பரத்தில் நிறுத்தியிருந்தனர். மண்டபத்திரை விளக்கப்பட்டதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபம் நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து குடை சத்தியம் கொடி ஆகிய சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி இருக்க கணநாதனுக்கும் அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மனுக்கும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். மேலும் ஸ்ரீ விநாயகருக்கும் சூலத்துடன் காட்சி தந்த அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மனுக்கும் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவிலில் தில்லைவாழ் அந்தணர் குரு பூஜை விழா நடைபெற்றது. 63 நாயன்மார்களுடன் எழுந்தருளியிருக்கும் தில்லைவாழ் அந்தணருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த தில்லைவாழ் அந்தணருக்கு வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி முப்பெரும் தேவியர்களுக்கு தங்கரத பவனி விமர்சையாக நடத்தப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ லட்சுமி சரஸ்வதி தேவியர்களோடு வீதி உலா சென்று வந்த உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்பாளை மின்விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்கரதத்தில் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். முப்பெரும் தேவியர்கள் விசேஷ அலங்காரங்களோடு காட்சி தர பொதுஜன சேவை நடைபெற்றதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தங்கரத புறப்பாடு துவங்கியது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த தேவியர்களை பக்தர்கள் வழிநெடுகிலும் தரிசனம் செய்து வழிபட்டனர். அருள்மிகு கச்சபேஸ்வரர் கோயிலை தங்கத்தேர் அடைந்ததும் முப்பெரும் தேவியர்களை வரவேற்கும் விதமாக வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தி மத்தாப்புக்கள் கொளுத்தி பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்று தெய்வ தரிசனம் செய்தனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு கண்ணாத்தாள் அம்மன் திருக்கோயில் பங்குனி திருவிழா நிறைவாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோயில் கருவறையில் சிறப்பு அலங்காரத்தோடு வீற்றிருந்த கண்ணனூர் மாரியம்மன் எனும் அருள்மிகு கண்ணாத்தாளுக்கு நாமார்ச்சனையோடு தீபாரத்தி கட்டப்பட்டது. பக்தர்கள் அம்மனை தரிசித்ததும் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியே முருகப்பெருமான் மற்றும் அம்மன் திருமுகங்கள் பதித்த முளைப்பாரிகள் முன்னே செல்ல ஊர்வலமாக சென்றனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று அருள்மிகு கண்ணாத்தாள் கோயிலை அடைந்தனர். திருச்சி மாவட்டம் உறையூரில் புகழ்பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோயிலில் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 7ஆம் திருநாளன்று கோயிலில் உற்சவர் அம்மனுக்கு பச்சைப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அன்னப்பறவை வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சூலமேந்திய தேவியாக அம்பிகை திருக்காட்சி தந்தருள மங்கள வாத்திய முழக்கத்துடன் அம்மனுக்கு கோபுர தீபம், கும்பதீபம், மகா கற்பூர அரத்தி மற்றும் ஏக்க தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் உற்சவர் அம்மனை தரிசித்ததும் அம்பிகையை சுமந்து கொண்டு சாமரம் வீசியபடி ஒய்யார நடை நடந்தவாறு கோயில் பிரகாரங்கள் வழியே வலம் வந்தனர். நுழைவு வாயில் வழியாக ஆலயத்தின் வெளியை அடைந்ததும் மங்கள வாத்திய முழக்கத்தோடு உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சி அளித்தபடி அன்னப்பறவை வாகனத்தின் மேல் பவனி வந்த அருள்மிகு வெக்காளி அம்மனை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். 8ஆம் திருநாளில் உற்சவருக்கு மஞ்சள் மற்றும் சிகப்பு பட்டுடுத்தி கிரீடத்துடன் பதக்கங்கள் வைத்து கையில் சாட்டை தந்து குதிரை வாகனத்தின் மேல் அமர்த்தி இருந்தனர். அழகாக காட்சி தந்த அருள்மிகு வெக்காளி அம்மனுக்கு தீபங்களுடன் கற்பூர அரத்தி காட்டியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் உற்சவரை இசை வாத்தியங்கள் முழங்க கோயில் பிரகாரங்கள் வழியாக வெளியே சுமந்து வந்து வாகனத்தில் அமர்த்தினர். இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு திருவீதி உலா துவங்கியது. ஏராளமானோர் அருள்மிகு வெக்காளி அம்மனுக்கு ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா துவக்கத்தை முன்னிட்டு கம்பம் ஊன்றும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக அம்மன் திருமுகம் பதித்த கலசத்திற்கு மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபத்துடன் கற்பூர அரத்தி காண்பித்தனர். பின்னர் கோயில் மூலவரான அருள்மிகு மாரியம்மனுக்கு பலவித திரவியங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றி காப்பு கட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து செங்கத்துறையில் முக்கோண கம்பத்திற்கும் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து வேப்பிலையுடன் மலர் மாலை கட்டி அலங்கரித்தனர். நவதானிய முடிப்பு கட்டப்பட்டதும் கம்பத்திற்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் முக்கோண கம்பத்தை சுமந்து கொண்டு ஏராளமானோர் பின்தொடர பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து கோயிலை அடைந்தனர். அங்கு கோயில் வளாகத்தில் முக்கோண கம்பம் பூமியில் நடப்பட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து வெள்ளிக்கவசத்துடன் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த மூலவர் அருள்மிகு மாரியம்மனுக்கும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்திகள் காட்டி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பராபவ ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை தாம்பரம் அடுத்த ஊரப்பாக்கத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் மூலவருக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் கற்கள் பதித்த ஹாரங்களோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் சிரசிற்கும் வெள்ளி கிரீடத்துடன் கண்மலர்களும் மூக்குத்தியும் வைத்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பரிவார தெய்வ சன்னதிகளில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சந்திரசேகரர், அருள்மிகு உமா மகேஸ்வரி, ஸ்ரீ காலபைரவர், ஸ்ரீ ஆஞ்சநேயர், நவகிரகங்கள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது.
புது வருட பிறப்பை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் மற்றும் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு நீர்மோர், வானகம் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரையில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கமல விநாயகர் கோயிலில் மூலவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து பட்டு வஸ்திரத்துடன் மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்து நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. 4 திருக்கரங்கள் கொண்டு பாசாங்குசம் ஏந்தியபடி அருள்பாலிக்கும் கணநாதனை திரளான பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். வேலூரில் உள்ள அருள்மிகு மகாவிஷ்ணு துர்க்கை அம்மன் கோயிலில் தமிழ் வருட பிறப்பையொட்டி தனி சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ விஷ்ணு பகவானுக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து எம்பெருமானுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனையும் நடத்தப்பட்டது. ஈரோட்டில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருமடத்தில் உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து பலவித பழங்கள் வைத்து கனி காணும் நிகழ்வை நடத்தினர். வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு தூபம் காட்டி நீராஜனம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு பக்தர்களின் கோவிந்தநாம கோஷங்கள் முழங்க ஏக்க தீபமும் பஞ்சதீப ஆரத்தியும் காட்டப்பட்டன. ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியும் ஸ்ரீ லட்சுமி தேவியும் அழகாக காட்சி தர அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து சாமரம் வீசி தீபாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கோவை பீளமேடு பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ அஷ்டாம்சவரத ஆஞ்சநேயருக்கு சித்திரை மாத துவக்கத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அபயம் காட்டி கதை தாங்கியபடி அருள்பாலிக்கும் ராமதூதனுக்கு 1,08,000 வடை கொண்டு கோர்க்கப்பட்ட மாலைகளும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு ஆரத்தி காண்பித்தனர். கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் தமிழ் வருட பிறப்பையொட்டி மூலவருக்கு பலவித பழங்கள் மற்றும் காய்கறிகள் கொண்டு மாலைகள் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவரை தரிசித்து கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு ஆனந்த விநாயகர் கோயிலில் மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி வெள்ளி கவசங்களுடன் மலர் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அருகே முருகப்பெருமானையும் சிறப்பு அலங்காரத்தோடு அமர்த்தியிருந்தனர். கந்தனும் பக்தர்களுக்கு அழகாக தரிசனம் தந்தருள அர்ச்சகர்கள் திருநாமங்கள் கூறி தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து வெள்ளி மூஷிக வாகனத்தின் மேல் வெண்பட்டும் காசுமாலையுடன் கிரீடமும் அணிந்து சிறப்பு அலங்காரத்தோடு உற்சவர் கணநாதன் வீற்றிருந்து அருள்பாலிக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்திக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காண்பித்தனர். இதையடுத்து கைப்பலகை மீது உற்சவரை எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயில் பிரகாரத்தை சுற்றி சுமந்து வந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு சௌபாகிய நாயகி சமேத ஸ்ரீ ஆதி ரத்னேஸ்வரர் கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அனுக்ஞை விநாயகர் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு காட்சி தர தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் தேவியர்கள் சமேத சுப்பிரமணிய சுவாமி வெண்பட்டுடன் அருள்பாலிக்க பரிவார தெய்வங்களும் விசேஷ அலங்காரங்களோடு பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். ஆலய வளாகத்தில் கைலாய வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பலவித காய்கறிகள் பழ வகைகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் கலசாபிஷேகமும் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க புதிய பஞ்சாங்கத்தை வைத்து தேங்காய் பழம் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது வைகாசி விசாகம் பிரம்மோற்சவ விழா குறித்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து அதற்கான பந்தக்கால், முகூர்த்த கொடியேற்றம் ஆகியவை தொடர்பாகவும் கூறப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயில் சித்திரை திருநாள் விழா கோலாகலமாக நடைபெற்ற தீர்த்தவாரி. சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் திருப்படி பூஜை. ஏராளமான பக்தர்கள் படிப்பூஜை செய்து வழிபாடு. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் சித்திரை மாத பிறப்பு பூஜைகள். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ வரதராஜர். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் தமிழ் புத்தாண்டு விழா. தங்கக்கவச அலங்காரத்துடன் காட்சி தந்த அஞ்சனை மைந்தன். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம். வடம் பிடித்து இழுத்து அம்மனை தரிசித்த லட்சக்கணக்கான பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம்
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ